அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் தற்போது இந்தியாவின் மிகப்பெரிய ஆன்மீக சங்கமமான பரபரப்பாக நடைபெற்று கொண்டிருக்கும் கும்பமேளாவை பற்றி விரிவாக இந்த பதிவில் பார்க்க போகிறோம். கும்பமேளான்னா என்ன, அது எவ்வாறு தோன்றியது, அதனோட வரலாறு, அதனோட முக்கியத்துவம், கும்பமேளாவில் நேராக கலந்துக்க முடியாதவங்க என்ன செய்யணும் அப்படின்றத பற்றி விரிவாக இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். தேவர்களோ அசுரர்களோ பல போர்களில் போர் செஞ்சு துர்வாச மகரிஷி சாபத்தினால தேவர்கள் சக்தியற்ற நிலையில் இருக்கிறாங்க. அவங்க இழந்த சக்தியை மீண்டும் பெறணும் அப்படின்றதுக்காக அவங்களுக்கு அமிர்தம் தேவைப்படுறது. இதற்காக மகாவிஷ்ணுக்கிட்ட உதவி கேட்குறாங்க. அப்போ மகாவிஷ்ணு பார்க்கடலை கடைஞ்சால் அமிர்தம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. தேவர்களும் அசுரர்களும் இணைந்து பார்க்கடலை கடையிறதுக்கு தயாராகிறாங்க. இதனை சமுத்திர மந்தனம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதற்காக மந்தர மலையை பயன்படுத்துகிறாங்க. மந்தர மலை இடிந்து விழாமல் இருக்கிறதுக்காக வாசுகின்ற பாம்பை கயிறாக பயன்படுத்துகிறாங்க. கடலை கடையும் பொழுது முதல்ல ஆழக்கால விஷம் வெளியில் வருது. இதை உலகத்தையே அழிச்சிடும் அப்படின்றதால சிவபெருமான் இதனை அருந்துறாரு. அதனால் கழுத்தில் வச்சுக்கிறாரு. அதனால தான் சிவபெருமான நீலகண்டன் அப்படின்னு சொல்கிறோம். பார்க்கடலை தொடர்ந்து கடையும் பொழுது பாரிஜாத மரம், காமதேனு, பசு அதெல்லாம் வெளியே வருது. அதுக்கு பிறகு தன்வந்திரியின் கையிலேருந்து அமிர்த கும்பம் வெளிவருது. அமிர்தத்தை தேவர்கள் மட்டும்தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அசுரர்கள் அது அவங்க எடுத்துக்கிறதுக்கு நினைக்கிறாங்க. அமிர்தம் அசுரர்களோட கைக்கு கிடைக்கக்கூடாது அப்படின்றதுக்காக மகாவிஷ்ணு மோகினியை அவதாரம் எடுத்து அமிர்தத்தை எடுத்துக்கிட்டு போகிறார். அவர் போகும்போது அந்த அமுத கலசத்துலேருந்து 4 துளிகள் தெரித்து நமது பாரத தேசத்தில் 4 இடங்களில் விழுது. அதுதான் பிரயாக்ராஜ், நாசிக், ஹரித்வார் மற்றும் உஜ்ஜைன் அப்படின்னு 4 இடத்துலையும் விழுது. அதனால் இந்த நதிகள் அந்த இடத்துல இருக்கக்கூடிய நதிகள் எல்லாமே புனிதத்தன்மை வாய்ந்ததாக மக்களால் நம்பப்படுது. இந்த நிலையில் அமுத கும்பத்தை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பு பிரகஸ்பதி, சூரியன், சனி, சந்திரன் ஆகியவர்கிட்ட வழங்கப்பட்டது. அமுத கும்பத்துக்காக தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இடையே 12 நாட்களாக இழுபறி போர் நடந்தது. இது மனிதர்களுக்கு 12 ஆண்டுகள் அப்படின்னு கணக்கு அப்படின்றதால கும்பமேளா 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறுகின்றது. உத்தரகாண்டில் இருக்கிற ஹரித்வாரில் கங்கை நதியும், உத்தரப்பிரதேசத்தில் உள்ள பிரயாக்ராஜில் கங்கை, யமுனை மற்றும் சரஸ்வதி நதியும், மகாராஷ்டிராவில் உள்ள நாசிக்கில் கோதாவரி நதியும், மத்திய பிரதேசத்தில் உள்ள உஜ்ஜைனில் சிப்ரா நதியிலும் கும்பமேளா சுழற்சி அடிப்படையில் நடைபெறும். மொத்தம் 4 வகையான கும்பமேளாக்கள் இருக்குது. அது என்னன்னாக்க ஆர்த் கும்பமேளா, பூர்ண கும்பமேளா, மக் கும்பமேளா மற்றும் மகா கும்பமேளா அப்படின்னு மொத்தம் 4 வகையான கும்பமேளாக்கள் இருக்குது. இதில் ஆர்த் கும்பமேளான்றது 6 வருஷத்துக்கு ஒரு தடவை நடத்தப்படும். இது ஹரித்வார் மற்றும் பிரயாக்ராஜில் நடத்தப்படுது. பூர்ண கும்பமேளான்றது 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஹரித்வார், பிரயாக்ராஜ், நாசிக், உஜ்ஜயினி ஆகிய 4 இடங்களில் நடத்துகிறோம். மக் கும்பமேளா அப்படின்றது ஆண்டுதோறும் ஜனவரி மற்றும் பிப்ரவரி மாதத்தில் நடத்துகிறாங்க. இது பிரயாக்ராஜில் மட்டும்தான் நடத்தப்படும். இதை சேட்டா கும்பமேளா அப்படின்னும் சொல்லுவாங்க. மகா கும்பமேளா அப்படின்றது தான் இது 144 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடத்தப்படுறது. அதாவது 12 பூர்ண கும்பமேளாக்களுக்கு பிறகு நடத்தப்படும். இது பிரயாக்ராஜில் மட்டும்தான் நடத்தப்படும். தற்போது நடந்து வருவது மகா கும்பமேளா. இந்த மகா கும்பமேளா 144 ஆண்டுகளுக்கு பிறகு பிரயாக்ராஜில் கொண்டாடப்படுகிறது. மகர சங்கராந்தி துவங்கி மகா சிவராத்திரி வரையிலான 44 நாட்கள் இந்த மகா கும்பமேளா நடத்தப்படுகின்றது. நவகிரகங்களில் சில குறிப்பிட்ட சுபகிரகங்கள், நட்சத்திரங்கள் ஒரே நாளில் ஒரே நேர்கோட்டில் இணையும் நாளிலே இந்த மகா கும்பமேளா நடத்தப்படும். ஜனவரி 13ஆம் தேதி தொடங்கி பிப்ரவரி 26ஆம் தேதி வரை நடைபெறும் மகா கும்பமேளாவின் போது கங்கை, யமுனை, சரஸ்வதி ஆகிய 3 நதிகள் சங்கமிக்கும். திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடினால் அனைத்து விதமான பாவங்களும் நீங்கும், மோட்சம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. உலகெங்கிலும் இருந்து சுமார் 35 முதல் 40 கோடி வரையிலான மக்கள் இந்த கும்பமேளாவில் கலந்து கொள்வார்கள். பிரயாக்ராஜ் செல்ல முடியாதவர்கள் தங்கள் பகுதியில் இருக்கின்ற புனித நதிகள், திரிவேணி சங்கமங்களில் புனித நீராடி மகா கும்பமேளாவில் கலந்து கொண்ட பலனை பெறலாம்.
இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.